அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி 6 சட்டமன்ற தொகுதிகளில் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நடந்த பேரணி, நாங்கள் ரியோட்டிங் கலவரம் ஏற்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி எங்கள் மேலே ஒரு வழக்கு போயிட்டுருக்கு. கலவரம்லாம் எதுவும் இல்லை, மக்களை சந்தித்தோம். மக்களிடமிருந்து அரசு செஞ்சிட்ருக்கோம். நாம் தமிழர் கட்சி சார்பாக நாம் தமிழர் கட்சிக்காரங்க மக்களிடமிருந்து வந்தவர்கள் மக்களுக்கான அரசியலை மக்களிடம் சென்று சேர்ப்பித்தோம். அந்த வழக்கு போயிட்டு இருக்கு. பார்ப்போம், விரைவில் நாங்கள் அதை ஸ்குவாஷ் பண்ணுவோம். ஆனால் இப்போ அந்த தொடர்ச்சியாக நிர்வாகிகள்லாம் விலகிட்டே இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி ஒரு உறுப்பினராக பார்க்குறீங்க? நிர்வாகிகள் இது வளர்ந்து வரக்கூடிய கட்சி. இது வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே பல்லாயிரம் ஆண்டுகால தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட மன்னன் கீழே வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை எல்லா தமிழர்களும் ஒன்றிணைந்து ஒரு மன்னர் கீழேயோ ஒரு ஆட்சியின் கீழேயோ ஒரு இனத்தின் தலைவன் கீழேயோ இல்லவே இல்லை. முதலாக நாம் தமிழர் கட்சியின் கீழே தலைவர் தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களுடைய கோட்பாடுகளின் கீழே எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் அரசியல் செயல்பாடுகளின் கீழே பயணிக்கிறோம். அதில் நிறைய பேர் உள்ளே போவாங்க. நீங்கள் வெளியே வர்றதே பேசிட்டு இருக்கீங்க. நிறைய கட்சி உறவுகள் சென்ற ஆண்டு 2024ஆம் ஆண்டு கடைசி மாதம் நாம் தமிழர் கட்சி சார்பாக பல்வேறு இடங்கள்ல 1000 இடங்கள்ல உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடந்தது. அதில் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் உறுப்பினர்களாக இணைஞ்சிருக்கிறாங்க. இணைந்தவர்கள் பார்க்கலாமே. தொகுதி மறுசீரமைப்பு இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அண்ணன் தொடர்ச்சியான சூறாவளி சுற்றுப்பயணத்துல தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க. அந்த கட்டமைப்பு கலந்தாய்வு தொடர்ச்சியாக எல்லா மாவட்டங்களையும் தொகுதிகளையும் நடந்துட்டு இருக்கு. சேரத்தை பத்தி யாரும் இல்லை, வெளியில வர்றதுதான் ட்ரெண்டா இருக்கு. அதுக்காக தான் உங்கள்கிட்ட கேட்குறாரு. உங்களுக்கு அது ட்ரெண்டா இருக்கு, எங்களுக்கு உள்ள பாத்தீங்கன்னா அந்த மாவட்டத்துல இருந்து இவர் வர்றாங்க, பொறுப்பாளர்கள் வர்றாங்க, அந்த மாதிரி வர்றாங்க. அது மீடியாவில் பிளாஸ் ஆகுது. அதானே, இப்ப நாம் தமிழர் கட்சியில இருந்து யாராவது ஒரு கிளை செயலாளர் வந்தா ட்ரெண்டா இருக்கும். ஆனா இது திமுகல இருந்து துணை பொதுச் செயலாளர்களே முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கிறவங்களே வெளியே போயிருக்கிறாங்க. அதெல்லாம் ட்ரெண்டே ஆகலை. வளர்ந்து வரக்கூடிய கட்சி தமிழ் தேசிய அரசியல், தமிழர்களுக்கான அரசியல், இதுல ஏதாவது நம்ம ஒரு செங்கலை உருவிட முடியாதா, ஒரு சின்ன ஜல்லியை உருவிட முடியாதான்னு சொல்லி பாக்குறேன். எங்களுக்கு அதை விட நாங்க ஒரு நல்ல அடித்தளம் போட்டிருக்கோம். தமிழ் தேசிய கொள்கை, எங்கள் தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களுடைய உயர்ந்த லட்சியம், இதெல்லாம் நாங்கள் அடித்தளமா போட்டிருக்கோம். நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறோம். அதனால அதுல சிக்கல் இல்லை. நிறைய உறவுகள் வர்றாங்க. கட்சி பலமாக சிறப்பாக போயிட்டு இருக்கு. வர 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்க உறுதியாக அதை பார்ப்பீங்க. இப்போ மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை விவகாரம் போயிட்டு இருக்கு. இதுல பாஜக அவங்க மும்மொழி கொள்கையாகவும் திமுக இருமொழி கொள்கை பண்ணிட்டு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கு தேவை மும்மொழி கொள்கையோ இருமொழி கொள்கையோ இல்லை. இப்ப நீங்க இந்த இந்தியாவில் ஏன் உலகத்திலே நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அமெரிக்கா ஜிடிபியில் நம்பர் 1ல இருக்கு, $26 trillion நம்பர் 1ல இருக்கு. 2வது இடத்துல சீனா இருக்கு. 3வது 4வது இடத்துல ஜெர்மன், ஜப்பான், இந்த மாதிரியான நாடுகள்லாம் இருக்கு. இவங்கெல்லாம் ஏன் பொருளாதாரத்துல கோலோச்சுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அவங்களாம் ஒரு மொழி கொள்கையை படிக்கிறாங்க. அவங்களுடைய தாய்மொழியில படிக்கிறாங்க. சீனாவா இருக்கு, சீன மொழியை படிக்கிறாங்க. ஜப்பானியர்கள் ஜப்பானிய மொழியை படிக்கிறாங்க. ஜெர்மானியர்கள் ஜெர்மானிய மொழியை படிக்கிறாங்க. நாங்க ஒரு காலத்துல பொருளாதாரத்துல உலகத்தின் பொருளாதாரத்தை ஆட்டி வைத்தவர்கள் தமிழர்கள். நாங்க தமிழர்கள் மீண்டும் அந்த அரசியல் ரீதியான எழுச்சி மட்டும் இல்ல, பொருளாதார ரீதியாகவும் தமிழர்கள் எழுச்சி பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால பொருளாதார எழுச்சிக்காக நாங்க ஒரு மொழி கொள்கை, எங்கள் தாய்மொழி கொள்கை, எங்களுடைய உயர்தனி செம்மொழி தாய்மொழி கொள்கையை நாங்க கட்டாய மொழியாக, அதாவது ஆங்கிலம் மட்டும்தான் ஆங்கிலத்தில் இருக்கும். புவியியலா இருக்கட்டும், வரலாறா இருக்கட்டும், கணக்கா இருக்கட்டும், எல்லாமே தமிழ்ல தான் இருக்கும். அதனால எங்களுக்கு ஒரு மொழி கொள்கையா இருக்கட்டும். பிஜேபியும் திமுகவும் போடுவது ஒரு நாடகம், ஒரு வேஷம். அதனால இதெல்லாம் மக்கள் யாரும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். இப்போ கிராமப்புறங்களில் இப்போ நகராட்சி பேராட்சி தவிர்த்து கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பு இந்த 100 நாள் வேலை அப்படிங்கிறது, அதுக்கான நிதி விடுவிப்பு இதுல மத்திய அரசு ரொம்ப அழுத்தம் கொடுத்து அதை ஒரு ரொம்ப நெருக்கடி கொடுத்து இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நம்ம 2024 பட்ஜெட் இருக்குல்ல, 25 பட்ஜெட் நம்ம பேசுவோம். 24 பட்ஜெட்ல அங்க உள்ள மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களாக இருக்கட்டும், அந்த துறை சார்ந்த செயலாளர்களாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நாங்க கைவிடுவதற்கான வேலைகளை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் சொன்னாங்க அப்படின்னா, கொரோனா காலகட்டத்தில் ஒரு பொது முடக்கத்துல எல்லா நீங்க சொன்னீங்கல்ல, இந்த ரூரல் பாப்புலேஷன் அவங்களுடைய சொந்த இடத்துக்கு போயிருந்தாங்க. இப்ப கொரோனா கெடுபிடிகள் போஸ்ட் கோவிடா மாறிடுச்சு. அப்போ பொருளாதாரம் நகரங்களை சுத்தி புரள ஆரம்பிக்குது. பொருளாதாரத்தை தேடி ரூரல் பாப்புலேஷன் வந்துருவாங்க, கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்துருவாங்க. அவர்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்புகள் தேவைப்படாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப ரூரல் பாப்புலேஷனுக்காக 100 நாள் வேலை வாய்ப்புக்காக பேசக்கூடிய இந்த திமுக, வேஷம் போடக்கூடிய இந்த திமுக 2024 பேசும்போது எங்க போனாங்க? 100 நாள் வேலை வாய்ப்புகள் என்னென்ன சிக்கல்கள் இருக்குங்கிறது தெரியும். ஒரு 100 நாள் வேலை வாய்ப்புகள்ல அந்த பெண்களுக்கு, அங்க வேலை செய்யறவங்களுக்கு இதுதான் தொகைன்னு சொல்லி சம்பளம் கொடுப்பாங்களா? அந்த தொகை உறுதியா கிடைக்குதா? அதுல எவ்வளவு கமிஷன் இருக்கு? அதெல்லாம் பத்தி இவங்க பேசணும்ல. அதெல்லாம் இவங்க பேசுறதே இல்லை. 2024 இது சார்ந்த ஒரு கொள்கை முடிவை மத்திய அரசு எடுத்துருச்சு. அப்ப இவங்க எங்க போனாங்க?
தேர்தல் வருது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக மக்கள் மேல பாசம் பொழிவது போல நடிப்பதுதான் வந்து திமுகவின் அருவருக்கத்தக்க அரசியல். இப்ப இந்த மீனவர் விவகாரங்கிறது ரொம்ப அதுக்கு மேல அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. குறிப்பா அவங்க படகு பறிமுதல் பண்றது இந்த மாதிரி விஷயங்களுக்கு தீர்வே எட்டப்படாம இருக்கு. இதை வந்து என்ன மாதிரி தீர்வு எடுக்கணும் அப்படிங்கிறது. மீனவர்களுக்கான குரல் ஓங்கி ஒலிச்சா, தமிழ்நாட்டு சட்டமன்றத்துல மீனவர்களுக்கான குரல் ஓங்கி ஒலிச்சா உறுதியாக கச்சத்தீவு மீட்கப்படும். மீனவர்களுக்கான அத்தனை பிரச்சனையும் வந்து தீர்க்கப்படும். இங்க மீனவர்கள் சார்ந்து வந்து கச்சத்தீவு, இலங்கை இராணுவத்தினர் வந்து நம்மளுடைய விசைப்படகு நாட்டு படகுகளை வந்து சிறை பிடிக்கிறது கிட்டத்தட்ட வந்து இந்த ஆண்டு 2024 ஆண்டு காலத்துல மட்டும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மீனவர்களை சிறைபிடிச்சு வச்சிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இலங்கைக்கு இந்தியா மட்டும் வந்து $5 பில்லியன் வந்து கடன் உதவி கொடுத்துருக்காங்க. கடன் கொடுக்கல, கடன் உதவி கொடுத்துருக்காங்க. உன்னுடைய இலங்கையினுடைய அரசாங்கமே தமிழர்கள் நாங்க கிட்ட வரி பணம் நடந்துட்டு இருக்கு. நீங்க எங்க மீனவர்கள் நீங்க சிறை பிடிக்கிறீங்க அப்படின்னா இது எப்படி சரிப்பட்டு வரும்? இங்க வந்து சிங்களர்கள் என்ன நினைக்கிறாங்க, சிங்கள ராணுவம் இலங்கை ராணுவம் என்ன நினைக்குதுன்னா, நம்மாளு ஸ்டாலின் தானே ஆட்சி செய்யறாரு, தமிழர்களை நம்ம வந்து தமிழர்கள் மீன் பிடிக்க போறாங்க, தமிழ் மீனவர்களை இவங்க பிடிச்சி விளையாடுறாங்க. இப்போ இந்த இடத்துல செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும் இருந்தாங்கன்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு பதில் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும் இருந்தாங்கன்னா, இலங்கைக்காரனுக்கு சிங்கள மீனவருக்கு நம்மளுடைய மீனவர்களை தொடணும், படகை வந்து பறிமுதல் செய்யணுங்கிற எண்ணமாவது வருமா? அந்த கேள்வி இருக்கு. அதெல்லாம் வந்து இதை விட மிக முக்கியமான பிரச்சனையாக நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, நீங்க பார்த்திருப்பீங்க, ஒன்றிய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் டீப் சி எக்ஸ்கவேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம சென்ற முறை நடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புகளே நம்ம சொல்லியிருக்கோம். ஆழ்கடல்ல போய் வந்து கனிமங்களை எடுக்கிறது, கனிம தாதுக்களை எடுப்பது, இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் வந்து டெண்டர் விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருவாரூர் நன்னிலத்துல எப்படி வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடா பகுதியில வந்து ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு வந்து டெண்டர் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட இந்திய கடற்பரப்பு முழுக்க வந்து 1,91,000 சதுர கிலோமீட்டருக்கு வந்து டெண்டர் விட்டுருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் 10,000 சதுர கிலோமீட்டர் கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடால டெண்டர் விட்டுருக்காங்க. இதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கா? கேரளாவிலையும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. கேரளா அரசாங்கம் சட்டமன்றத்தை கூட்டி இதுக்கு நாங்க எதிராக நிற்கிறோம், எங்க கடல் பரப்புல கேரளா மாநில கடல் பரப்புல இந்திய அரசாங்கம் கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டுருக்கு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? டாடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தெரியல. தொடர்ந்து தமிழகத்துல பாலியல் தொல்லைகள் பள்ளிகள்ல வந்து அதிகமா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா வந்து நீங்க பாலியல் குற்றவாளியே நீங்க ஆட்சியாளர்களை வச்சா பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு தானே இருக்கும். நீங்க கருணாநிதி அவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய மனைவி தயாள அம்மையார் உயிரோடு இருக்கும்போது அவங்களை விவாகரத்து செய்யாம தான் 2வது மனைவி ராஜாத்தி அம்மாள் வந்து இருந்தாங்க. அவங்களுடைய மகள் தான் கனிமொழி. அப்ப அது குற்றம் தானே? லீகலி குற்றம் இல்லாம இருக்கலாம், ஏன்னா அவங்க வந்து ராஜாத்தி அம்மையால் வந்து கோர்ட்டுக்கு வரல. ஆனா மாறலி அது தவறு தானே? அப்போ அவர்களின் வாரிசுகள் எப்படி ஆட்சி செய்வாங்க? உங்களுக்கு தெரியுதா? கடந்த மாதம் மட்டும் 26 பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. அதாவது பதிவான பாலியல் குற்றங்கள். அப்ப பதிவாகாத குற்றங்கள் இன்னும் எவ்வளவு இருக்கும்? கிருஷ்ணகிரியில ஒரு ஸ்கூல்ல 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிய அதே பள்ளிக்கூடத்துல வகுப்படுக்கக்கூடிய 3 ஆசிரியர்கள் சேர்ந்து வன்கொடுமை செஞ்சு அந்த பொண்ணை கர்ப்பமாக்கிட்டாங்க. 1 மாதம் அந்த குழந்தை பள்ளிக்கே வரல. அந்த தலைமை ஆசிரியருடைய ஒரு முயற்சியின் காரணமாக இந்த பிரச்சனை வெளியே வந்திருக்கு. நீங்க பாலியல் குற்றவாளிகளே ஆட்சியாளர்களை வச்சுட்டு பாலியல் குற்றம் நடக்குது அப்படின்னா அது எப்படி நடக்காம இருக்கும் சொல்லுங்க? இதெல்லாம் ஒரே மாற்று. பாலியல் குற்றம் செய்தவனுக்கு உச்சபட்ச தண்டனை, தூக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிற சட்டம் இயற்றக்கூடிய கட்சிக்கு, அப்படி இருக்கக்கூடிய அரசாங்கம் நமக்கு வரணும்னு சொல்லி மக்கள் நினைக்கணும். அப்படின்னாதான் இந்த மக்கள், அதாவது வந்து மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும், கல்லூரிக்கு போக முடியும், வேலை பணியிடங்களுக்கு போக முடியும். அதனால 50 விழுக்காடு வாழக்கூடிய மகளிருக்கும் வந்து ஒரு உரிய ஆட்சி முறை வேணும், ஒரு உரிய பாதுகாப்பு வேணும் அப்படின்னா பெண்களுக்கான அரசியல் முன்னெடுக்கப்படும். அது மிக குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் வரணும். ஏன்னா மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியல் பங்களிப்பிலையும், அதாவது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எல்லாத்துலயும் சம வாய்ப்பு நாங்க கொடுக்கிறோம். அதனால வந்து பெண்கள் தவறாமல் எங்களுடைய அரசியலை பாருங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து கொலை கொள்ளைகள் வந்து அதிகரிச்சுட்டு தானே இருக்கு. அதான் மதுபான போதையின் மிதப்புல வந்து இது நடக்குது அப்படின்னு நான் பாக்குறேன். நீங்க பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அதிமுக ஆட்சியில போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது அவ்வளவு பெரிய ஊழல் பண்ணாரு. யாரு இந்த ஊழலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ அந்த கட்சிக்கு செந்தில் பாலாஜி போனோன்னே செந்தில் பாலாஜி மனித புனிதர் ஆயிட்டார். திமுக அறிவாலயத்துல, அண்ணா அறிவாலயத்துல ஒரு பெரிய வாஷிங் மிஷின் இருக்கு போல. ஊழல்வாதிகள் வந்தாங்கன்னா வாஷிங் மிஷின்ல இருந்து போட்டு எடுத்து வந்து ட்ரை கிளீனிங் பண்ணி கொடுத்துருவாங்க நான் நினைக்கிறேன்.
ஒரு காலத்துல அதிமுக ஆட்சியில இருக்கும்போது ஊழல்வாதியாக இருந்தவர் திமுக ஆட்சியில இருக்கும்போது நல்லவரா மாறிடுவான்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? அண்ணா சொல்றாருல, பொய்யவே பேசிட்டு வந்த ஒரு வழக்கறிஞர் நீதிபதியான உடனே உண்மையை சொல்லுவாரு, நீதி நிலைநாட்டுவார்னு எப்படி நம்புறீங்க? அதே மாதிரி தானே அதிமுக ஆட்சியில ஊழல்வாதியாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி நல்லவரா இருப்பாரு? நீங்களே பாக்குறீங்க, கடந்த 3 நாட்களாக தொடர்ச்சியாக இடி ரைடு போயிட்டு இருக்கு. ஏன் போயிட்டு இருக்கு? மதுபான கொள்முதல்ல 1,00,000 கோடிக்கு மேல தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு, அதாவது தமிழ்நாடு மக்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்கு தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசோ, இல்ல தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோ, இல்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ இது சார்ந்து ஏதாவது பேசுவாங்களா? உங்களுடைய ஆட்சி மேல, உங்களுடைய அரசாங்கத்தின் மிக முக்கியமான ஒரு துறை மேல, டாஸ்மாக் மேல ஒரு குற்றச்சாட்டு வருது, ஊழல் குற்றச்சாட்டு வருது. இது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்கு நீங்க ஏன் தயங்குறீங்க? ஏன் தயங்குறீங்க? மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மதுபானம் இருக்குல்ல, குடோன்ல வச்சிருக்கக்கூடிய மதுபாட்டில காமிச்சு வந்து வங்கிகள் 500 கோடியில இருந்து 1000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. கொள்முதல்ல 50,000 கோடிக்கு மேல வந்து ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இது குறித்துலாம் ஏன் இவங்க எல்லாம் பேசுறதே இல்லை? நம்ம என்னென்னமோ பேசுறோம், ஆனா இதுதான் பேச வேண்டிய ஒரு பொருள். அதை பத்தி வந்து எந்த ஊடகமும் வந்து கவனம் கொடுத்து பேசலையோ. ஏன்னா இது திமுக நடத்திய ஊழல். ஏன்னா அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொல்லும் போது 2 ஆண்டுகள்ல உதயநிதி ஸ்டாலினும் சபரீசன் அவர்களும் 30,000 கோடி ரூபாய் வந்து நாங்க கொள்ளையடிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் நம்பல. அது எப்படிப்பா 2 ஆண்டுகள் எப்படிப்பா 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆனா இப்ப நான் நம்புறேன், அவங்க வந்து மதிப்பிற்குரிய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவங்களுடைய அத்தை கனிமொழி கருணாநிதியை தூக்கி சாப்பிடுற அளவுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் கூட இந்த 4 ஆண்டுகள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அடிச்சிருக்கலாம். தமிழ்நாட்டுல எல்லா பக்கமும் வந்து அவங்க வந்து அவங்களுடைய முதலீடுகளை முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அவங்க வந்து வெளிநாடுகளை சுத்தி வர்றாங்க. அதுக்கு வந்து ஒரு பொம்மையாக முதலமைச்சர் வந்து பயன்படுத்துறாங்க. துபாய்க்கு போறாங்க, வெளிநாடுகளுக்கு போறாங்க. இங்க இருந்து போன பிளாக் மணியை ஒயிட் வாஷ் பண்ணி ஒயிட் மணியாக நாங்க வந்து MOU சைன் பண்ணிருக்கோம், நாங்க வந்து முதலீடுகளை ஈர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். இதுக்கு தைரியம் இருந்தா, உண்மை இருந்தா தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இதுக்கு வந்து உரிய பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ மற்ற அரசியல் கட்சி ஒப்பிடும்போது இப்போ தேர்தல் அப்படின்னா முன்னாடியிலேருந்து களப்பணியாற்ற ஆரம்பிச்சிருவீங்க. அந்த வகையில் இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு எந்த அளவுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க? இப்போ உங்களை மாதிரி ஒருவராக இருந்த காளியம்மா விலகிருக்காங்க, இதை பலமா பாக்குறீங்களா பலவீனமா பாக்குறீங்களா? இதை அதான் நான் ஏற்கனவே இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தேன். கட்சி வளர்ந்து வரக்கூடிய கட்சி இந்த கட்சியினுடைய கொள்கைகள்ல யாரு உண்மையை நேர்மையாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து தாக்கு பிடிச்சி தக்க வைத்து தொடர்ச்சியாக அண்ணன் என்ன செயல் திட்டங்களை கொடுக்குறாங்களோ அந்த செயல் திட்டங்களின்படி செயலாற்றி கொண்டு உறுதியாக நிற்பாங்க. நீங்க தேர்தல் சம்பந்தமா கேட்கறதுனால பல்வேறு இடங்கள்ல அண்ணன் வந்து இந்த மாதிரிதான் வேலை செய்யணும், கட்டமைப்பு இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் பணியாற்றிட்டு கொண்டே வரோம். 2026 தேர்தல் இது நாம் தமிழர் கட்சிக்கான தேர்தலாக இருக்கு.